ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 22/5/2021 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லையா, டாப் மாவோயிஸ்ட் லீடர் அமாங் 27 கில்ட் இன் சத்தீஸ்கர் அப்படின்றது. ஸோ இந்த மாவோயிஸ்ட் பற்றி இதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாவோயிசம், நக்சலிசம், அண்ட் இதுக்கு நிறைய நேம் லைக் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், இந்த மாதிரி பல நேம்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 27 பேர் வந்து பார்த்திங்கன்னா கில்ட் இன் சத்தீஸ்கர், கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சத்தீஸ்கரில். ஸோ மாவோயிஸ்டில் டாப் லீடர் மாதிரி இருக்கவங்க, அதாவது 27 பேர் இன்க்ளூடிங் ஒரு 2 லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பலா கேஷவ் ராவ் அண்ட் தென் வந்து அலியாஸ் பசாவராஜு அப்படின்றவங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் த பேண்ட் கம்யூனிட்டி இந்தியாவிலேருந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க. ஸோ நக்சலிசம் அப்படின்ற வேர்டு முதல்ல எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நக்சல் பாரி அப்படின்ற ஒரு வில்லேஜில், வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு நக்சல் பாரி அப்படின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இதுக்கான எதனால இந்த மாவோயிசம், எதுக்காக இவங்கெல்லாம் வந்து போராடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லேண்டு அண்ட் தென் நிறைய பேர் வந்து இதை ஆக்கிரமித்து இவங்களை வந்து ரொம்ப ஏழ்மையாக்கி, ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால தான் இவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா போராடிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டோட நோக்கம். ஸோ இதுக்காக நம்ம இந்தியா வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க இவங்களை டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த இது தாண்டி இந்த ரோஷினி ஸ்கீம், அதாவது அவங்களுக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகள் மாதிரி செயல்படுறாங்க. அப்படின்றதுனால ரோஷினி ஸ்கீம் அப்படின்றது மூலிமாவும் அந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு அவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அதுக்காக அவங்களுக்கு வேலையும் கொடுக்குற மாதிரியான ஒரு சில ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் ரோட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க. அண்ட் தென் இவங்களுக்கு ரொம்ப ஸ்கூல்ஸை டக்குன்ட்டு இவங்க வந்து மற்ற ரெஸ்கூல்ஸில் வந்து போய் சேர மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்களும் அக்செப்டபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்க மனோபாவத்தினால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130 ஏகலவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது, நிறைய டிஜிட்டல் பாரத் நிதியெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து செயல்பட்டுருக்காங்க. இதை தாண்டி ஆப்ரேஷன் க்ரீன் ஹண்ட்டு, ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்றது நமக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ இந்த நியூஸ் சேனலில் கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன். 21 ஏப்ரல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படின்றது மூலிமா அந்த ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த இதை தாண்டி வந்து சரண்டர் கம் ரீஹேபிலிட்டேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தானாக வந்து நான் மாவோயிஸ்டில் இல்லாமல் நான் வந்து ஓகே எனக்கு புரியுது அப்படின்ட்டு வந்து சரண்டர் ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டும் கொடுத்து அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து ஆன்டி நக்சலிஸ்ட் ஃபோர்ஸஸில் சேர்த்துப்பாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு நக்சலிசம் அந்த கொஞ்சம் அந்த குரூப்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால ஸோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்காகவும் இல்லை அவங்கள இதுக்காக வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸான ஒரு பாலிசி அப்படின்னு சொல்லலாம், அந்த சரண்டர் கம் ரீஹேபிலிட்டேஷன் பாலிசி அப்படின்றது. ஸோ இது அந்த இதை பற்றின ஒரு சில சின்ன ஜென்ரலான விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோ இங்கே சென்னை, தமிழ்நாடு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுறேன். ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். ஸோ டெவலப்மெண்ட் வித்தவுட் சேவேஜிங் ஆஃப் அர்பன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அர்பன் பயோடைவர்சிட்டி இன்றைக்கி ஆக்சுவலி ஏன் இந்த நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே. ஸோ அதனால் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் முதல்ல இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. May 22 அன்றைக்கி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இப்போதைக்கு பயோடைவர்சிட்டி நம்ம ரூரல் அர்பன் 2 இடத்துல பிரிக்கலாம். ஸோ இருக்கிறதுல எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ரூரல் ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விலங்கு, நிறைய பயோடைவர்சிட்டினா ஒன்றே அதிகமாக இருக்கிறது கிடையாது, நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. அதாவது பயோடைவர்சிட்டினா என்ன சொல்லலாம்னா த வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெரைட்டியான நிறைய விதமான லைஃப்ஸ் வந்து இடத்துல இருந்தால் அதான் ரொம்ப அதிகமாக பயோடைவர்சிட்டி இருக்கிற ஏரியாவாக இருக்கும். ஸோ எங்கே நிறைய இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வில்லேஜஸில் தான் கன்ஃபார்ம். ஸோ அர்பன் ஏரியாஸில் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஈவன் ட்ரீஸுமே பார்க்குறது ரொம்ப ரேராக தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மூலிமா நம்ம வந்து ரூரல் வர்சஸ் அர்பன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால தான் இங்கே அர்பன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு மெயினாக எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இங்கே அர்பன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுறது மூலிமா அங்கே மெயினாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் லைக் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சைக்காலஜி ரிலேட்டடாக நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க இல்லையா, ரொம்ப வேலை அப்படின்ற மாதிரி இருந்து சைக்காலஜியாக. அண்ட் தென் ரொம்ப அதிகமாக கிளைமேட் இம்பேக்ட்ஸ்லாம் நடக்குது அர்பன் சிட்டிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டக்குன்ட்டு வெயில் டக்குன்னு மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளைமேட் இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பயோடைவர்சிட்டி நிறைய எடுத்துகிட்டு வர்றது மூலிமா, இந்த மரங்கள் நடுறது மூலியமாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இந்த நாள் அதாவது இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே இன்றைக்கியோடைய தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்மோனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு தீம் தான். ஸோ இங்கே மெயினாக என்ன வலியுறுத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா யூஎன் ஹேபிடேட்ஸ் வந்து 3:300 30:300 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுனா 3:30:300 அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க, நம்ம வந்து ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மரத்தை நடணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம எங்கே போகிறோமோ ஸ்கூல், ஆஃபீஸ், ஸோ எந்த இடத்துலனாலும் சரி ஸோ 3 மரம் ஒரு இண்டிவிஜுவல் நடக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் 30 அப்படின்றது என்ன மென்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த ஏரியாவை சுற்றி அட்லீஸ்ட் 30% ஆஃப் த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீஸாலேயோ இல்லை பிளான்ஸாலேயோ தான் கவர் ஆகிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் 300 அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 300 அதான் நம்ம வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் வாக்லேயே ஒரு பப்ளிக் க்ரீன் பார்க் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த 3:30:300 பாலிசியை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் முக்கியமாக பயோடைவர்சிட்டி நிறைய இருக்கணும். ஸோ இதனால் நிறைய நம்ம ஃபுட் செயின், ஃபுட் வெப், அது மட்டும் இல்லாமல் நிறைய பொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஸோ அதை ஒரு நிறைவு ஊற்ற நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே. இன்றைக்கி May 22 அப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே. ஸோ வந்து நான் நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் போகலாம். ஓவர் ஃபிஷிங் த த்ரெட் டு ஓஷன் வெல்த் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஓவராக ஃபிஷ் பண்ணுறதுனால ஓஷன் வெல்த்தெல்லாம் வந்து பாதிப்பில் இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வழக்கம் போல். அண்ட் தென் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது ஓவராக நீங்களே நார்மலாக யோசிங்களேன், ரொம்ப அதிகமாக ஃபிஷ்ஷிங் பண்ணால் என்னென்ன நடக்கும். ஸோ ஃபிஷ்ஷோட பாப்புலேஷன்ஸ் நிறைய மீன் வந்து கம்மியாகிடும், மீனுங்க நிறைய இருக்கவே இருக்காது. அண்ட் தென் மீனுங்க கம்மியானால் அதுவுமே ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபுட் செயினில் ஒரு பேலன்ஸ் பண்ணுற ஃபுட் செயின் தான். ஸோ எக்கோசிஸ்டம் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அண்ட் தென் ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். அவங்க அந்த மீனுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டே வந்து கூட அழிகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் நம்ம வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ பயோடைவர்சிட்டி அதுவுமே ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டியில் ஒரு பார்ட் தான். ஸோ அது பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ளிமெண்டிங் சஸ்டைனபிள் ஃபிஷிங் ப்ராக்டிசஸ் அப்படின்றது மூலிமா சஸ்டைனபிளாக நம்ம வந்து ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்றது மூலிமா நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன். பாட்டம் ட்ரோலிங், அதாவது ரொம்ப அடியில் போயிட்டு நெட்டு வீசி மீன் பிடிக்கிறதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் தடை விதிச்சிருக்காங்க. அவ்வளோவா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். இதுக்காக ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் கூட ஆக்டெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாட்டம் ட்ரோலிங் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தென் ஒரு சில ஃபிஷ்ஷிங் குவார்ட்டர்ஸ் இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில குவார்ட்டர்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி கன்சியூம் பண்ணுற நம்மளுக்கும் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்குது. ப்ரொமோட்டிங் ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன் அதெல்லாம். ஸோ தென் சப்போர்ட்டிங் மெரைன் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ், அதாவது மெரைன் கன்சர்வேஷன் நேம் சொல்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மெரைனில் இருக்க அந்த எக்கோசிஸ்டமே வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி நம்ம இதே நிலவரம் போயிட்டே இருந்துச்சு, ஓவர் ஃபிஷிங் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா
பிற்காலத்தில் ஃபிஷ்னால் என்ன அப்படின்றது நம்மளால் பார்க்கவே முடியாது, அது அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஓவராக ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இதுதான் ஃபிஷ் அப்படின்ட்டு நம்ம நோட்டில் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம யாரும் கண்ணில் கூட பார்க்குற மாதிரி கண்ணில் கூட பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம அவ்வளோ அதிகமாக ஓவர் ஃபிஷ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே இருக்கு இல்லையா, இந்த லயன் கவுண்ட் க்ரோஸ் பை 32% in 5 years, எக்ஸ்பான்ஸ் பியாண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு. ஸோ மெயினாக நம்ம லயன்ஸ் தான் எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் மெயினாக லயனுடைய ஒரு முக்கியமான வசிப்பிடம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்தியாஸ் ஏஷியாட்டிக் லயன் தான் அங்கே நிறைய இருக்குது. இந்த ஆர்டிக்கலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஏஷியாட்டிக் லயன் பற்றின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 32% அதிகமாக இருக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாஸ் ஏஷியாட்டிக் லயன் தான். ஸோ இது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட்ஸும் நடந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட் லயன் அப்படின்ட்டு ஒரு 2900 crores செலவழித்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் லயன் அப்படின்ற ஒன்று 2020 அப்போது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது மூலயமா ஒரு நடந்த இந்த இம்பேக்ட் தான் இந்த 2020 to 2025 அப்போது நடந்த ஒரு இன்க்ரீஸ் தான் இந்த 32%. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபீமேல் லயன்ஸ் மட்டும் பார்த்திங்களாவே 27% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஃபீமேல் லயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸு. ஸோ அதனால் இன்னுமே வந்து பாப்புலேஷன் அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ மெயினான இடம் பார்த்திங்கன்னா கிர் நேஷ்னல் பார்க் அண்ட் தென் பனியா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க லயன் ஏரியாஸ். ஸோ இதனால் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்னு சொல்லலாம். நம்ம ஹியூமன் லயன் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய ஆகிடும். அந்த இதுக்குன்ட்டு லயன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம் தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து இப்போது அது வெளியில் வர்றதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கு இடம் பத்தலை அப்படின்றதுனால ஸோ ஃபாரஸ்ட் விட்டு வெளியில் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதுக்கப்புறம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸில் நான் கூட அவ்வளோ இன்னைக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஓகே, இது வார்மிங் லைக்லி டு மேக் சைக்ளோன்ஸ் மோர் டிஸ்ட்ரக்டிவ் தேன் எவர் பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் மெயினாக சைக்ளோன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சைக்ளோன்ஸ் எப்போ மேக் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் க்ரியேட் ஆச்சுன்னா ஸோ அந்த லோ ப்ரெஷர்னால தான் வந்து டிப்ரெஷன், அந்த லோ ப்ரெஷர்னால அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு காற்று வந்து பார்த்திங்கன்னா கொரியாலிஸ் ஃபோர்ஸ், அதாவது அந்த கிளாக் வைஸாவோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸாவோ சுழண்டி கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மூலயமா வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சைக்ளோன் அப்படின்றது. ஸோ இந்த கிளாக் வைஸாவோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸாவோ சுழல்ற இந்த கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மூலயமா நிறைய இந்த காற்றுகள்லாம் வந்து காற்று நிறைய மேலே போயிட்டு ஸோ க்ளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணி ஸோ ரொம்ப பெரிய நிறைய ஹெவியாக ரெயின்ஃபால், ஹெவியான கனமழை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மின்னல், இடி மின்னலோட வந்து மழை பெய்யும். ஸோ குமுலோ நிம்பஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் ஆஃப் க்ளவுட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபார்ம் ஆகும். சைக்ளோன் அப்போ வந்து குமுலோ நிம்பஸ் அப்படின்றது தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அண்ட் தென் இந்த வார்மிங், இந்த இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வார்மிங்கையும் சைக்ளோன் க்ரியேஷனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வார்மிங் அப்படின்னா குளோபல் வார்மிங் தான். ஸோ இந்த குளோபல் வார்மிங்னா என்ன, ஆக்சுவலி நம்மளோட குளோபல் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் குளோபல் வார்மிங் அப்படின்றது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறதுனாலையோ இல்லை டீஃபாரஸ்டேஷன் நம்ம மரங்கள் வெட்டுறதுனாலையோ அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர அதிக புகையினாலையோ அண்ட் தென் கார்பன் எமிஷன், நிறைய கார்பன் எமிஷன் அண்ட் தென் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து இந்த சைக்ளோன் அப்படின்றது வார்மிங், குளோபல் வார்மிங் அப்படின்றது நடக்குது. ஸோ குளோபல் வார்மிங் அதிகமாக நம்மளோட சைக்ளோனோட இன்டென்சிட்டியும் அதிகமாகும். இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளோபல் வார்மிங் ஆகும்போது அந்த க்ளவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளோபல் வார்மிங் பண்ண அந்த க்ளவுட்ஸில் வந்து ஏன்னா வந்து இந்த வார்மாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நார்மலாக இருக்க க்ளவுட்ஸை விட அந்த க்ளவுட்ஸில் நிறைய தண்ணி வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ளவுட்ஸால் நிறைய வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது சடனாக
மழைன்னு பெய்யும் போது ஓவராக ஹெவியாக பெய்யும், இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ ஃபைனலி அவ்வளோதான். ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.